வேண்டும் என்று சொன்னால் இந்த தளபதியார் அங்கே போகிறார். போனால் அவர் உடனே அந்த அரசி சொல்லுகிறார், நான் உன்னை விரும்புகிறேன், நான் உன்னை அடைந்தால்தான் என்னுடைய இந்த காதல் தீரும், எனவே நான் உன்னை அடைய விரும்புகிறேன், இதற்கு நீ என்ன மறுமொழி சொல்லுகிறார்? உடனே அவர் சொல்லுகிறார், இது அரசருக்கு செய்கிற துரோகம், கடவுள் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். என்று சொன்ன உடனே அரசி கேட்கிறார், இந்த கடவுள் தானே என்றால் அந்த அறைக்குள்ள ஒரு கடவுளுடைய சிலை இருக்கிறது. உடனே அரசி என்ன செய்கிறார் என்றால் ஒரு திரைச்சீலையை எடுத்து சென்று அந்த கடவுளுடைய படத்தை மூடுகிறார். இஸ்லாமுடைய இலக்கியத்திலே இது வருகிறது பாருங்கள், இஸ்லாம் மதம் சொல்லுகிறது. அவர் அந்த சிலையை மூடிவிட்டு சொல்கிறார், இப்பொழுது கடவுள் எங்களை பார்க்கவில்லை, நாங்கள் எங்களுடைய விருப்பத்தை நாங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று அவர் சொல்லுகிறார். தளபதி சொன்னார், நான் இந்த கடவுளை சொல்லவில்லை, எங்கும் நிறைந்திருக்கிற கடவுளை சொல்லுகிறேன், அவருடைய கண்களை நீ எப்படி மறைப்பாய் என்று அரசியை கேட்கிறார். அரசி தலைமுடிவாதாக அந்த கதை முடிக்கிறது. நாங்கள் இப்படித்தான் இருக்கிறோம். இந்த சிலையினுடைய கண்ணை மூடிவிட்டால் அந்த கடவுளுடைய பார்வை போய்விட்டது என்ற ஒரு அறிவுதான் எமக்கு இருக்கிறது. அது எத்தனை வயதானாலும் எங்களுக்கு அப்படித்தான் அந்த அறிவு இருக்கிறது. இதனாலே எங்களுடைய மனம் பக்குவப்படவில்லை என்பதை நாங்கள் எளிதாக விளங்கிக் கொள்ளலாம் இல்லையா? கடவுள் எங்கும் இருக்கிறார் என்று நாங்கள் எல்லா இடத்திலையும் சொல்லுகிறோம், எல்லா இடத்திலும் பேசுகிறோம், ஒவ்வொரு இடங்களும் அதைத்தான் சொல்லுகிறது. பௌத்தர்கள் இதைத்தான் அப்சல்யூட்லி knowledge என்று சொல்லுகிறார்கள், முற்று அறிவு என்று அதை சொல்லுகிறார்கள். இந்த பிரபஞ்சத்தை பற்றி விளங்கிக் கொள்ளுகின்ற அறிவு, வானறிவன் என்ற ஒரு கருத்தும், வானறிவு என்பது இந்த முற்றுமுழுதான அறிவைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். இப்படியான அந்த பெரிய அறிவை நாங்கள் ஒரு இடத்திலே பிடித்து வைத்துக் கொண்டு இதுதான் அந்த அறிவு, இதனுடைய கண்ணை நாங்கள் மறைத்து விட்டால் இதை நாங்கள் பொய்யாக்கி விடலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். அப்படியான ஒரு வழிபாட்டைத்தான் நாங்கள் பின்பற்றிக் கொண்டு வருகிறோம். கோயிலில் மட்டும்தான் கடவுள் இருக்கிறார், மிச்ச இடமெல்லாம் அவர் இல்லை என்று நாங்கள் நினைக்கிறோம். எங்களுடைய அடுத்த நிலைக்கான ஒரு பக்குவத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இருக்குது. அந்த தேவைப்பாடு நான் முதல் சொன்னது போல எங்களுடைய மனத்திலே அன்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த விதை அப்பொழுதுதான் விதைக்கப்படும். இப்பொழுது பாருங்கள், மாணிக்கவாசகருடைய ஒரு தொடர் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைத்தனர் என்று அவர் சொல்லுவார். நாங்கள் இந்த அறிவை, இப்படியான அறிவை பெற்று வைத்திருக்கிற காரணத்தினாலே என்னுடைய மதம்தான் பெரிது, அவருடைய மதம்தான் பெரிது, இதுதான் பெரிது, அதுதான் பெரிது என்று நாங்கள் எங்களுக்குள்ளே மலைந்து கொண்டிருக்கிறோமே, முட்டுப்பட்டு கொண்டிருக்கிறோமே, பிரச்சனைப்பட்டு கொண்டிருக்கிறோமே ஒழிய நாங்கள் உண்மையை தவறவிட்டு விடுகிறோம். போக வேண்டிய இடத்திற்கு போய் சேர முடியாமல் எங்களுடைய பயணம் இடைநடுவிலேயே முடிந்து விடுகிறது. இதைத்தான் அழகாக மணிவாசகர் சொல்லி இருக்கிறார். எங்களுடைய நாயன்மார்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இதைத்தான் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். பாருங்கள், பெரிய புராணத்தை எடுத்து பாருங்கள், மற்றவனுக்கு உதவி செய்யறது, அது மனைவியை கொடுத்தாலும் சரி, பிள்ளையை கொடுத்தாலும் சரி, மற்றவனுக்காக தான். அதுக்காக நான் உங்களுடைய மனைவியை கொடுங்கன்னு சொல்லவில்லை. உண்மையிலேயே இது மற்றவனுக்காகத்தான் அது நடக்கிறது. அதை நாம் அடிப்படையை விளங்கிக் கொள்ளும். இந்த உயர்ந்த நிலைக்கு நாங்கள் வருகின்ற பொழுது அன்பு என்பது பெருகி வர வேண்டிய ஒரு தேவை இன்றைய காலத்திலே இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய பணத்திலே, பெருந்தொகையான பணத்திலே எப்படி நாங்கள் செலவழிக்கிறோம். ஆனால் இதே சமயம் ஒரு சிறுமியோ அல்லது ஒரு சிறுவனோ, ஒரு வளர்ந்தவரோ சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் இன்னும் ஒரு இடத்திலே செத்துக் கொண்டிருக்கிறார். ஒருவர் உடையில்லாமல் அன்றாட வாழ்க்கைக்கு வழி இல்லாமல் அவர் தவறவிடப்பட்டுக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையை அவர் தவறவிட்டுக் கொண்டிருக்கிறார். நாங்கள் அதை பற்றி எல்லாம் நாங்கள் சிந்திப்பதில்லை. உண்மையிலேயே இந்த சைவ மாநாடுகள் எல்லாம் நாங்கள் நடத்துகிறோம், அது நல்ல விடயம். ஆனால் மற்ற மதத்தவர்களை பாருங்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பாருங்கள். சில மதத்தவர்கள் இருக்கிறார்கள், தங்களுடைய பிரச்சார இடங்களை மிகவும் தாழ்ந்த கிராமங்களுக்குள்ளே சென்று அந்த ஒரு குடிசையிலே போட்டு விடுகிறார். போட்டுட்டு அங்கே அதற்கண்டே ஒருவர் இருப்பார். இருந்து அந்த கிராமத்தவர்கள் வேறு மதத்தவர்களாக இருக்கலாம். இவர் இருந்து அவைகளுக்கு போதிப்பார், அதை செய்வார் எல்லாம் செய்து கடைசியாக அவர்கள் தங்கள் வசம் இழுத்து விடுவார். அதை நான் சரி என்று சொல்லவில்லை. இன்னொருவருடைய உரிமைக்குள் நாங்கள் கை வைக்க முடியாது. அது மதமானாலும் சரி, மற்றதானாலும் சரி, இப்படித்தான். ஆனால் நாங்கள் சைவ மாநாடுகளை எப்படி வைக்கிறோம் என்றால், மிகவும் விஸ்தாரமான இடங்களிலே வைத்துவிட்டு நீங்கள் அந்த சைவ மாநாடுகள் நடக்கின்ற இடங்களுக்கு ஒரு 3-4 தடவைகள் தொடர்ந்து சென்று பாருங்கள். நீங்கள் 3-4 தடவையும் பார்த்த முகங்களையே நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தீர்கள். இப்படியான மாநாடுகளை வைத்து நாங்கள் பணங்களை செலவழிப்பதாலே நன்மையான ஒரு காரியம் விளைய வேண்டிய ஒரு தேவை இன்றைய காலத்திலே இருக்கிறது. நீங்கள் ஒரு கிராமத்துக்கு சென்று அந்த கிராமத்தவர்களுக்கு இடையிலே இந்த சைவ மாநாடுகளை வையுங்கள். பெரியவர்கள், அறிஞர்கள் அங்கே செல்லுங்கள், அவர்களை தேடி செல்லுங்கள், அவர்களுக்கு சில கருத்துக்களை சொல்லுங்கள், அவர்களுக்கு சைவம் என்றால் அதை புரிய வையுங்கள்.
இத்தகைய ஒரு தேவைப்பாடை நாங்கள் விட்டுவிட்டு சுழன்று சுழன்று நாங்கள் எங்களுக்குள்ளே இருந்து இதை பேசிக் கொண்டிருப்பதனாலே எந்தவித பிரயோசனங்களும் ஏற்பட போவதில்லை. இன்றைய காலத்தின் தேவை அதாகத்தான் இருக்கிறது. மற்ற மனிதனுக்கு உதவி செய்வதற்குரிய மனநிலையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவையும் இன்று இருக்கிறது அல்லவா? அதை மதம் சார்ந்த விடயங்களுக்கு ஊடாக நாங்கள் செய்தால் என்ன, இப்படி நாங்கள் சிந்தித்தால் என்ன என்ற கேள்விகளை பத்திரிகைகளும் எழுப்புகின்றன. இந்த இதிலே ஒரு கனரந்து கட்டியிருந்தார்கள், அதிலேயும் அதைத்தான் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அடுத்தவருக்குள்ளே இறைவனை காணுகின்ற பண்பு எங்களுக்கு எப்பொழுது வரப்போகிறது என்றால், இந்த அக வழிபாட்டினுடைய தன்மை சிறந்து போகின்ற பொழுதுதான் அது வருகிறது. தாயுமானவர் சொல்லுவார், நீங்களே இந்த பூசைக்கு பூவை பிடுங்கி வைக்கவில்லை என்று ஒருவர் தாயுமானவரிடத்திலே கேட்கிறார் என்றால், தாயுமானவர் சொல்லுகிறார், ஐயா, நான் இந்த பூஜைக்கு இந்த பூவை பிடுங்கி வைப்பதற்காகத்தான் நான் சென்றேன். ஆனால் அந்த பூவை பிடுங்குவதற்கு நான் அதற்குள்ளே பார்க்கின்ற பொழுது அந்த பூவுக்குள்ளே என்னுடைய உள்ளத்திலே இருக்கிற அந்த இறைவனுடைய முகம் தெரிந்தது ஐயா, நான் அந்த பூவை பிடுங்கவில்லை என்று ஒரு அழகாக பாட்டில சொல்லுவோம். பாருங்க, ஒரு பூவுக்குள்ளே தனக்குள்ளே இருக்கிற இறைவனை காணுகின்ற அந்த பக்குவ நிலை, இந்த பக்குவ நிலை எங்களுக்கு 25 வயதில் வர வேண்டும் என்று நான் சொல்லுவேன். நாங்கள் படிப்படியாக வளர்ந்து போகின்ற பொழுது, எங்களுடைய வாழ்க்கை முடிவு காலத்தை நோக்கி நாங்கள் போகின்ற பொழுது, உளவியலாளர்கள் சொல்லுவதைப் போல நாங்கள் பிற்பகுதியிலும் குழந்தையாகத்தான் நாங்கள் மாறிவிடுகிறோம். சில தத்துவ ஞானிகள் அதை சொல்லுகிறார்கள். இதை 7 பருவங்களாக அவர்கள் பிரித்து சொல்லுவார்கள். சிலர் அதை 8ஆக பிரித்து வைத்திருப்பார்கள். ஒவ்வொரு பருவமும் 7 வருஷங்களாக பிரிக்கப்பட்டால் அதற்கு மிக அழகான விளக்கங்களையும் சொல்லுகிறார்கள். எங்களுடைய மதத்திலே இருப்பதை நாங்கள் வைத்துக் கொண்டு பார்த்தால் இந்த 7 என்பது மிக ஒப்பற்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கும். 7 நதிகள் இருக்கிறது, 7 முனிவர்கள் இருக்கிறார்கள், 7 கன்னிகள் இருக்கிறார்கள், இப்படி என்று எல்லாமே 7ஆகத்தான் இருக்கிறது. ஜூபிசம் என்று சொல்லப்படுகின்ற மத பிரிவிலே ஆன்மா இறைவனை அடைவதற்கு 7 வழிகளை கடக்க வேண்டும் என்று முஸ்லிம்களுடைய ஆழமான மதப்பிரிவு ஜூபிசம் அது சொல்லுகிறது. இப்படி இந்த 7 என்பது எங்களுடைய வாழ்க்கையோடு பிணைந்ததாக இருக்கிறார். ஆயுள் தண்டனை கொடுக்கின்ற பொழுது 14 வருடம் கொடுக்கிறார்கள். இந்த 7 ஒவ்வொரு 7 வருடத்திலும் ஒவ்வொரு மனிதனிடத்திலே மாற்றம் நடக்கிறது என்று உளவியலாளர்களும் சொல்லுகிறார்கள், தத்துவ ஞானிகளும் சொல்லுகிறார்கள். இந்த கடைசி பருவங்களிலே நாங்கள் மீளவும் குழந்தைகளாக மாறி எங்களுடைய வாழ்க்கை, அதாவது நாங்கள் அம்மாவினுடைய கருப்பையுக்குள் இருந்து எப்படி உருவாகி வளர்ந்து வளர்ந்து வெளியிலே வருகிறோமோ அப்படியே வளர்ந்து வந்த நாங்கள் மீளவும் அப்படியே சுருங்கி 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 அன்னையினுடைய கருவறைக்குள் போவதைப் போல நாங்கள் கல்லறைக்குள்ளே போகிறோம் என்று அவர்கள் பேசுகிறார்கள். எனவே நாங்கள் 25 வயதிலே இதை உருவாக்க வேண்டும் என்று அல்ல, எங்களுடைய மத வழிபாட்டு முறை இதை நோக்கி எங்களை நகர்த்தினால் நாங்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகமாக நாங்கள் உருவாக்க முடியும். இளைஞர்களுக்கோ சரி, யுவதிகளுக்கோ சரி, சிறுவர்களுக்கோ சரி, இத்தகைய அறிவுகளை எப்படி நாங்கள் அவர்களுக்கு ஊட்டப் போகிறோம் என்பதை பற்றி சைவ அறிஞர்களும் பெரியவர்களும் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அகம் சார்ந்த இந்த வழிபாட்டு முறையினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு இன்னும் சில விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். இது நான் சொன்ன இந்த அன்பு என்பது, இந்த உதவி என்பதை அடிப்படையாக வைத்துக் கொண்டே நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். உண்மையிலேயே மக்களுடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான தேவைகளை அளிக்கின்ற ஒருவர் இந்த உலகத்திலே உன்னதமானவராக கருதப்படுகிறார். இது திருமூலர் அழகாக சொல்லி இருக்கிறார். எப்படி? படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நண்பர்க்கு அது ஆகாது. நடமாட கோயில் நண்பர்க்கு ஒன்று ஈயில், படமாட கோயில் பகவர்க்கு அது ஆகுமே, பகவர்க்கு அது ஆகுமே என்று சொல்லுவார். அதென்ன படமாட கோயில் நடமாட கோயில் என்றால், இந்த படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று என்றால் ஆலயத்திலே இருக்கிற இறைவனுக்கு நீங்கள் சென்று பிரசாதங்களையோ எல்லாத்தையும் நீங்கள் படைத்தால் அது இந்த நடமாட கோயில் நண்பர்களுக்கு இது ஆகாது. அதாவது நடமாட கோயில் என்றால் இந்த நடமாடிக்கொண்டு திரிகின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோயில் தானே, உடம்பினுடைய அடிப்படையிலே தானே ஆலயம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் படித்திருக்கிறோம். இந்த கோயில்களுக்கு இது சென்று சேராது. ஆனால் இந்த நடமாட கோயில் நண்பருக்கு ஒன்று ஈயில், இந்த நடந்து திரிகின்ற இந்த கோயிலான இந்த மனிதர்களுக்கு நீங்கள் அவர்களை மதித்து ஒவ்வொன்றை கொடுத்தால் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆகுமே என்று சொல்லுவோம். நீங்கள் இங்க கொடுத்தால் அது அங்க போய் சேரும். பாருங்கள் எப்படி ஒரு தொடரை வைத்திருக்கிறார் அவர்கள். இதைத்தான் எங்களுடைய புராணங்களோ சரி, பெரியோர்களோ சரி சொல்லுகிறார்கள். ஆனால் எங்களுக்கு இதை பற்றி சிந்திப்பதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை. நாங்கள் வருகிறோம், ஒரு பூசைக்கு சில அபிடேக சாமான்களை வேண்டிக் கொடுக்கிறோம், அதை பூஜை கட்டுகிறோம், சரி எடுத்துக்கொண்டு அப்படி வீட்டை போகிறோம். சிலரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலில் கூட அதை பங்கிட்டு கொடுக்க மாட்டோம்.
ஆனால் சில உயர்ந்த பண்புகளை எங்களுடைய ஆலயங்கள் சொல்லித் தருகிறது. பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று. ஆனால் நாங்கள் பகிர்ந்தளிப்பதற்கு பதிலாக நாங்கள் இதில் அடிபட்டு கொண்டு நிற்போம் இல்லையா? இப்படியான இந்த சிந்தனைகள் எங்களுடைய திருமந்திரத்திலே இருக்கிறது. திருமூலர் இதை அழகாக சொல்லியிருக்கிறார். சித்தர்களுடைய பாட்டிலே இத்தகைய கருத்துக்கள் மிக ஆழமாக வருகிறது. சித்தர்கள் மந்திரம் எதுக்கடா இப்படியெல்லாம் கேட்பார். ஏன் மந்திரம்? ஏன் அந்த எச்சில என்னது மந்திரத்தை அவர் எச்சிலன்னு சொல்லுவார் இல்லையா? நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தி சுற்றி வந்து அப்படியெல்லாம் அவர் பேசுவார்கள். இந்த நட்டகல்ல சுற்றி வந்து உனக்கு என்ன பிரயோசனம்? இங்க உயிர் உள்ளதுகள் இருக்கு, அங்க போ, உனக்குள்ளேயே அது இருக்கு. புத்தரும் அதைத்தான் சொல்லுகிறார், இஸ்லாமும் அதைத்தான் சொல்லுகிறது, கிறிஸ்தவமும் அதைத்தான் சொல்லுகிறது, இந்து சமயமும் காலங்காலமாக இதைத்தான் சொல்லி வருகிறது. ஆனால் நாங்கள் அதை தவறவிட்டுக் கொண்டிருக்கிறோம். தவறவிட்டுக் கொண்டிருந்து விட்டு எங்களுடைய வாழ்க்கை இப்படி பிழைத்து போகிறது என்று புலம்ப வேண்டிய ஒரு கட்டம் எங்களுக்கு இப்பொழுது வந்துவிட்டது. எங்களிடத்திலே அவர்கள் நல்ல இலக்கணத்தை தந்தார்கள். ஒரு அற்புதமான ஒரு கதை இருக்கிறது. ஒரு மீனவன் விடிகாலை பொழுது தன்னுடைய தொழிலுக்கு செல்வதற்காக ஆற்றங்கரைக்கு வருகிறார். ஆற்றங்கரைக்கு வந்து அவர் ஆற்றங்கரையிலே அப்படி அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருந்த அந்த மீனவனுடைய கையிலே ஒரு பை ஒன்று தட்டுப்படுகிறது. அவர் அதற்கு கையை விட்டு பார்க்கிறார். எல்லாம் கல்லாக இருக்கிறது. அப்ப இவர் பார்க்கிறார், இன்னும் பொழுது விடிய இல்லை. அப்ப இவர் ஒவ்வொரு கல்லா ஆற்றுக்குள்ளே எரிஞ்சு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு கல்லா எடுத்து இவர் ஆற்றுக்குள்ளே அதை எரிஞ்சு கொண்டிருக்கிறார். அப்படியே ஒரு 5:30 அப்படியே விடியுது, நிலம் தெரியுது. இவர் கடைசி கல்லை இவர் எறிய போறார். எறியக்குள்ள இவர் அந்த கல் மின்னுது. இவர் அதை எடுத்து வடிவா பார்க்கிறார். அது ஒரு இரத்தின கல். எப்படி இருக்கும் அவருக்கு? இவ்வளவு நேரம் நான் இரத்தின கற்களையா இந்த ஆற்றுக்குள்ளே விட்டறிந்தேன் என்று அவர் வருந்த ஆரம்பிக்கிறார். அவருக்கு நிம்மதி ஏது? இப்படித்தான் எங்களிடத்தில் எங்களுடைய சனாதன தர்மம், இந்து தர்மம் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை தந்திருக்கிறது. நாங்கள் அதை இருட்டிலே இருந்து விட்டறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி கல்லையும் நாங்கள் தவற விடுவதற்கு முன்னர் நாங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் விழிப்படைந்தால் அகம் சார்ந்த வழிபாடு உயர்வடையும். அகம் சார்ந்த வழிபாட்டினுடைய அடிப்படையே விழிப்படைதல் தான். சாட்சி பாவம் என்று சொல்லி எங்களுடைய மதமும் சொல்லுகிறது, பௌத்தமும் அதைத்தான் சொல்லுகிறது. சாட்சியாக இருத்தல். நீ செய்கிற செயல்களுக்கெல்லாம் நீ சாட்சியாக இரு. நீ நல்லதை செய்கிறியோ கெட்டதை செய்கிறியோ சாட்சியாக இரு. ஆனால் நல்லதுதான் உன்னை வந்தடையும். எதையும் நீ மறக்காது என்று அவர்கள் சொல்லுவார். நாங்களும் சாட்சி பாவத்தை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்து தர்மம் மிக அருமையான பொக்கிஷங்களை தந்திருக்கிறது. புரியாமல் நாங்கள் அதை வீணாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டால் இன்றைய சொற்பொழிவினுடைய பயன் ஓரளவுக்காவது கிட்டும் என்று நான் நினைக்கிறேன். இதில் இருப்பவர்களுக்கு ஒருவருக்காவது இந்த கருத்து சென்றால் அது மிகவும் நன்மையானதாக இருக்கும். உண்மையிலேயே அகம் சார்ந்த வழிபாட்டை நாங்கள் பின்பற்றி புறம் சார்ந்த வழிபாட்டுக்கு நன்மை சேர்க்க வேண்டும் என்றால் அது எங்களுடைய கைகளிலே தான் இருக்கிறது. இந்த அகம் சார்ந்த வழிபாட்டை நாங்கள் தொடக்குகின்ற பொழுது ஒரு சிக்கல் எங்களுக்குள் வரலாம். எப்படி இந்த அகம் சார்ந்த வழிபாட்டை நாங்கள் தொடங்குவது? இப்படி ஒரு கேள்வி இருக்கவில்லை. எப்படி நாங்கள் அகம் சார்ந்த வழிபாட்டோடு இந்த இறைவனை வணங்குவது? ஒரு ஆலயத்திற்கு வந்தால் எங்களால் வழிபாட முடியவில்லையே. ஐயா சொன்னது போல ஆடை அணிகளின் ஆடம்பரங்களை ஆண்டவன் விரும்புவதில்லை இல்லையா? நாங்கள் அடிக்கடி பேப்பர்ல போடுறோம், சங்கிலிகள் நகைகள் எதுவும் போட்டு வராதீர்கள் என்றால் எங்களுடைய வீட்டிலே அம்மா நல்லூருக்கு வருவதற்கு வலிக்கிடுகின்ற பொழுது அம்மா தாலி கொடி போட்டான். போட்டுட்டு என்ன கேட்டா, இதை போட்டுக்கொண்டு போகலாமா? நான் என்ன இதை போட்டுக்கொண்டு வரலாமான்னு நாங்கள் சொல்லல தானே. வெறுங்கலத்தோட போனா அரியன மாதிரி இது அம்மா சொன்னான். பட்டு இல்லை நான் போட்டுக்கொண்டு போனா சீதத்தில் போல இப்படி மூடிக்கொண்டு நிற்பேன் அம்மா சொன்னான். நான் சொன்னேன், இதை மூடிக்கொண்டு நிற்கிறதுக்கும் இதை மூடிக்கொண்டு நிற்கிறத விட நல்லூருக்கு போகாம நீங்கள் வீட்டை நிற்கலாம். ஏனென்றால் நல்லூர்ல போய் நான் என்னுடைய கவனம் முழுக்கத்தையும் எங்க வைத்திருப்பேன்? என்னுடைய நகையிலும் அதை பாதுகாக்கின்ற பணியிலும் தான் இங்கே பலர் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார். இங்கே முருகன் வருகிறார், அழகாக வருகிறார் என்று யாருக்கு தெரியும்? யாருடைய கண்களுக்கு அது தெரியும்? ஒரு சிலர்களுக்குள்ளே நிற்பார்கள், அகத்திலேயும்